Dear students, CBSE-ல 10th standard, 12th standard இந்த இரண்டு வகுப்பு மாணவர்களும் பொதுத் தேர்வை எழுதிட்டு தேர்வு முடிவுக்காக இப்ப காத்திருக்கிறீங்க இல்லையா? இந்த தேர்வு முடிவுகள் விரைவில் வெளிவர இருக்கின்றது. அந்த தேர்வு முடிவுகளை நீங்க பள்ளிக்கு நேரடியாக சென்றும் தெரிந்து கொள்ளலாம், அல்லது உங்க வீட்டில் உங்க மொபைல் மூலியமாவும் தெரிந்து கொள்ளலாம். இந்த மொபைல் மூலியமா தெரிந்து கொள்வதற்கு டிஜி லாக்கர் என்னும் தளத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத பத்தி விரிவா இப்ப நம்ம பார்க்க போறோம். டிஜி லாக்கர் மூலியமா நம்ம ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய ஆதார் உங்களுடைய மொபைல் எண்ணோட இணைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றத நீங்க ஒரு தடவை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப உங்க வீட்டுல உங்க அப்பா அல்லது உங்க அம்மா அல்லது குடும்ப உறுப்பினர் யாருடையாவது நம்பர்ல உங்களுடைய ஆதார் இணைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு வேலை இணைக்கப்படவில்லை என்றால் உடனடியாக அருகிலுள்ள ஆதார் சென்டருக்கு நீங்க போயிட்டு உங்களுடைய மொபைலையும் உங்களுடைய ஆதார் அட்டையை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய ஆதார் எண்ண அந்த மொபைல்ல இணைத்து விடுங்க. அப்படி நீங்க ஒரு வேலை இணைக்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா இந்த டிஜி லாக்கர் ஃபெசிலிட்டியை நீங்க பயன்படுத்தி ரிசல்ட் பார்க்க முடியாது. ஸோ அதை முதல்ல நீங்க செஞ்சிடணும். ஆதார் நம்பரை மொபைல் நம்பரோட லிங்க் பண்ண பிறகு நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னோம்னா, நீங்க படிக்கிற ஸ்கூலுடைய கோட் நம்பர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதை உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம், வகுப்பு ஆசிரியர்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமா இது புதுச்சேரி முத்திரையர்பாளையம் இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கோட் நம்பர் என்ன, சிபிஎஸ்இ ஸ்கூல் கோட் நம்பர் என்னன்னா 59657. இதை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு கோட் நம்பர் மாறுபடும். அதனால உங்க ஸ்கூல்ல உங்க டீச்சர் கிட்ட உங்க வகுப்பாசிரியர்கிட்ட கேட்டு நீங்க அதை தெரிஞ்சு குறிச்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா சிபிஎஸ்இ ரோல் நம்பர், இது உங்களுடைய ஹால் டிக்கெட்ல நீங்க எக்ஸாம் போனீங்க இல்லையா, அந்த ஹால் டிக்கெட்லயே இருக்கும். மறந்து போச்சுன்னா கூட நீங்க உங்க வகுப்பாசிரியர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு குறிச்சு வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 6 டிஜிட் ஆக்சஸ் கோட், இது யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா சிபிஎஸ்இயே ஒவ்வொரு மாணவருக்கும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 இலக்க எண் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் கிரியேட் பண்ணி அது ஸ்கூலுக்கு சிபிஎஸ்இல இருந்து ஸ்கூலுக்கு என்ன பண்ணாங்க அனுப்பிச்சிட்டாங்க. உங்களுடைய வகுப்பாசிரியர் அல்லது உங்களுடைய பள்ளி தலைமை கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த 6 இலக்க பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்ப உங்களுக்கு ஸ்கூல் கோட் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் 6 டிஜிட் ஆக்சஸ் கோடு தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரிஞ்ச பிறகுதான் நம்ம அடுத்து எங்க போக முடியும்னா டிஜி லாக்கருக்கு போக முடியும். இந்த டிஜி லாக்கர் வலைதளத்துக்கு என்ன ஐடி அப்படின்னு சொன்னோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன், https://cbscservices.digilocker.gov.in/activate-cbse கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது இந்த லிங்க் நீங்க குறிச்சு வச்சுக்கணும். உங்களுடைய மொபைல்ல இதை அழகா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணி இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும் உங்களுக்கு. இது டிஜி லாக்கர் அந்த வலைதளம், அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல இந்த கலர்ல இருக்கு இல்லைங்களா, கெட் ஸ்டார்டட் வித் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன், இதை நீங்க கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இந்த பேஜ்ல உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா கிளாஸ் கேட்பாங்க. இதுல 10th 12th இந்த சின்ன சர்க்கிள் இருக்கு இல்லையா, 10th நீங்க இதை கிளிக் பண்ணணும், 12th நீங்க இதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் கோடு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்க குறிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் கோடு நீங்க என்ன பண்ணணும், இங்க நீங்க டைப் அடிக்கணும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அடிக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய ரோல் நம்பர், இந்த ரோல் நம்பரை உங்களுடைய எக்ஸாம் நம்பர் நீங்க அடிக்கணும். அதுக்கப்புறம் 6 டிஜிட் ஆக்சஸ் கோட், இதான் பின். இது சிபிஎஸ்இ கிரியேட் பண்ணி ஒவ்வொரு மாணவருக்கும் கிரியேட் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது நிச்சயமா உங்களுடைய வகுப்பாசிரியருக்கு தான் தெரியும். அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இந்த 6 டிஜிட் ஆக்சஸ் கோட் கொடுப்பாங்க. இது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்ப நீங்க நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த பேஜ்ல டிஃபால்ட்டா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நேமும் ஜெண்டரும் வந்துடும். ஏன்னா நீங்க உங்களுடைய பின் அந்த 6 டிஜிட் போட்டிருக்கீங்க இல்லையா, அது சிபிஎஸ்ல இருக்கும். அதனால உங்களுக்கு இது ஓபன் பண்ண உடனே உங்களுடைய நேமும் உங்களுடைய ஜெண்டரும் வந்துடும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் வந்துடும். ஆனா இந்த டேட் ஆஃப் பர்த் நீங்க என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வர்றது டேட்டு, ரெண்டாவது வர்றது மந்த், இயர். இதை இந்த இடத்துல கிளிக் பண்ணி கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொன்னா கரெக்டா இருந்தா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். மாறி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க இங்க சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது உங்களுடைய ஆதாரை எந்த மொபைல்ல நீங்க லிங்க் பண்ணிருக்கீங்களோ
அந்த மொபைல் நம்பரை இங்க என்ன பண்ணணும், நீங்க டைப் படிக்கணும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் படிக்கணும். இது முடிச்சிட்ட பிறகு டேட் ஆஃப் பர்த்ல நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், சப்மிட்டை நீங்க கிளிக் பண்ணணும். இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு, இந்த நம்பருக்கு என்ன வரும், ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ன பண்றீங்க, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் படிக்கணும். இதுல வந்து ஏற்கனவே அடிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி டாட் டாட்டா இருக்கு, எம்டியா இருக்கும். அந்த வந்து உங்க மொபைலுக்கு அந்த ஓடிபி இதுல அடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், சப்மிட் கொடுக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்ப டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இதுல இப்ப ஒரு தடவை தான் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய மொபைல் நம்பரையும் அந்த பின் 6 டிஜிட் சொன்ன இல்லையா, அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், உள்ள போய்க்கலாம். இப்ப நான் எப்படின்றத சொல்றேன். இப்ப சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, யூ ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் எ டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா. சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்றதுக்காக, அது ஒரு வேலட் மாதிரி, அப்ப அதெல்லாம் சேவ் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ரிசல்ட்டுக்காக இல்லாம முன்கூட்டியே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, டிஜிலாக்கர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்க போன்ல வச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கான இது வந்து இந்த டேப் வந்து அவங்களுக்கான டேப். இதை கிளிக் பண்ணா நேரம் அதுல போயிடும். ஒன்னொன்னு, இப்பதான் நம்ம கிரியேட் பண்ணோம், நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை நம்ம என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணோம்னா நாம வந்து எங்க போய் பார்க்கலான்றத இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். இஷ்யூட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ள போய் பார்க்கணும். அதை நான் வந்து அந்த பேஜ் ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப ஒரு தடவை நம்ம கிரியேட் பண்ணிட்டாலே நம்ம வந்து 2 விஷயத்தை நினைப்பு வச்சுக்கணும். ஒண்ணு, நம்ம எந்த போன் நம்பர் வழியா கிரியேட் பண்ணோம், உங்க ஆதார் வந்து எந்த போன்ல வந்து லிங்க் ஆயிருக்குதோ அதான் அந்த மொபைல் நம்பர். அதுக்கடுத்து அந்த 6 டிஜிட் நம்பர், அதாவது பின் உங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்க இல்லையா, அது இது 2த்தையும் நீங்க வச்சுக்கணும். இப்ப இதை நீங்க வந்து முன்கூட்டியே கிரியேட் பண்ணி நீங்க வச்சுக்கணும். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இதை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது இருக்கும். இப்போ உங்ககிட்ட மொபைல் நம்பர் இருக்கும், உங்ககிட்ட 6 பின் நம்பர் இருக்கும். ரிசல்ட் வந்த உடனே இதை யூஸ் பண்ணி தான் நீங்க பார்க்க போறீங்க. அதை நம்ம இப்ப எப்படின்றத நம்ம பார்ப்போம். அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்ககிட்ட இந்த மொபைல் நம்பர் இருக்கு, உங்ககிட்ட வந்து அந்த பின் 6 டிஜிட் பின் இருக்கு, ஸ்கூல்ல கொடுத்த 6 டிஜிட் பின் இருக்கு. ஜஸ்ட் நீங்க கூகுள் பிரவுசர்ல போய் டிஜிலாக்கர் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், digilocker.gov.in போட்டாலும் சரி, வெறும் டிஜிலாக்கர்னு போட்டாலே உங்களுக்கு இந்த பேஜ் என்ன பண்ணிடும், ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு வந்து லாகின் ஆர் கிரியேட் அக்கௌண்ட், நீங்க ஏற்கனவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, யூ ஹேவ் டு ஜஸ்ட் லாகின். இந்த இடத்துல என்ன கேக்குது, உங்களுக்கு மொபைல் நம்பர் கேக்குது. அந்த மொபைல் நம்பரை போட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, கண்டினியூ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல உங்களுக்கு என்ன நீங்க பண்ண வேண்டியதா இருக்குன்னா, அந்த என்டர் 6 டிஜிட் செக்யூரிட்டி பின், இதைதான் வந்து நீங்க ஸ்கூல்ல வாங்குனீங்க இல்லையா, அதை வந்து நீங்க வந்து தவறு இல்லாம இங்க என்ன பண்றீங்க, என்டர் பண்றீங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபைன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து எதுக்குள்ள போயிடுவீங்கன்னா, டிஜிலாக்கருக்குள்ள போயிடுவீங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரிசல்ட் வந்த பிறகு இந்த பேஜ் நீங்க வந்து தாராளமா செய்யலாம். அந்த 6 டிஜிட் பின்னை என்டர் பண்ண உடனே இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல உங்க நேம் வந்து இங்க வந்துடும். ஓகே, இப்ப நீங்க இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் அது உள்ள போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட், மார்க் ஷீட், மைக்ரேஷன் சர்டிபிகேட் இதெல்லாம் வந்து அதுல இருக்கும். இது மாதிரி தெரியும். இதுல வந்து என்னோட ஆதார் கார்டு இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்த பிறகு நீங்க இதை வந்து இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா, உங்க அக்கௌண்ட்ல போய் இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா மார்க் லிஸ்ட் இருக்கும். ஓகே, நீங்க ஹாப்பியா உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்க வீட்டுல இருந்தபடியா உங்க மொபைல்ல நீங்க பாத்துட்டீங்க. சிபிஎஸ்சில ரிசல்ட் பப்ளிகேஷன் ஆன பிறகு, அதுக்கு முன்னாடி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, பப்ளிகேஷன் ஆன பிறகு நீங்க ரிசல்ட் வீட்டுல இருந்து பாத்துட்டீங்க. இந்த டிஜிலாக்கர்ல வேற என்னென்னலாம் பயன் சார்? ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தளம் இது. அதாவது உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், பேன் கார்டு இவைகள்லாம் என்ன பண்ணலாம், இதுல பாதுகாப்பா இருக்கும். ரெண்டாவது அது ஆத்தென்டிகேட்டட். இப்போ நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, அங்க போன உடனே உங்களுக்கு என்ன கேட்பாங்க, ஐடி கார்டு கேட்பாங்க. நீங்க அப்படியே மொபைல் ஓபன் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த டிஜிலாக்கர்ல போய் நீங்க காமிக்கலாம். அதுக்கடுத்து, சார் என்னோட சர்டிபிகேட் தரந்து போச்சு சார். நிறைய பேர் இப்ப சில பேர் தொலைச்சிடுறாங்க. அது மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் ஸ்கூலுக்கு வரும். அப்ப பார்த்தோம்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா டிஜிலாக்கர்ல நீங்க இருக்கிறதுனால, உங்க சர்டிபிகேட் எல்லாம் இருக்கிறதுனால ஈஸியா நாங்க என்ன பண்ணலாம், திருப்பி நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா அதை வாங்கிக்கலாம். அந்த சர்டிபிகேட்டை நீங்க மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கடுத்து வெளிநாடு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய காலேஜ் சர்டிபிகேட்டு, ஜாப் சம்பந்தமான அனுபவ சான்றிதழ், இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு உடனே என்ன பண்ணலாம், நீங்க அவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். வெளிநாட்டு போய் படிக்கிறது இருந்தாலும் சரி, அல்லது நீங்க உள்ளூர்லயே படிக்கிறது இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி, டிஜிலாக்கர் வந்து ஒரு
ஒரு பாதுகாப்பான தளம்ன்றது மட்டும் இல்ல, ஒரு ஆத்தென்டிகேட்டட் தளமும் கூடாது. குட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.